சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண் 2, 3 மற்றும் 5ஆல் மீதி இன்றி வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற 4 வேல்யூல எந்த வேல்யூ இந்த 2, 3, 5ஆல வகுப்படணும், மீதி 0 வரணும். சிம்பிளிபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க 2, 3, 5. ஸோ இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்தா 2 × 3 × 5 = 30. ஸோ இந்த 30ஆல இந்த 4 வேல்யூல வகுத்து பாருங்க, எந்த வேல்யூ எக்ஸாக்டா வகுப்படுதோ ஸோ அது இந்த 3 வேல்யூல வகுப்படும். இந்த 30ஆல இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் எக்ஸாக்டா வகுப்படுதுன்னு பாருங்க. ஸோ இங்க 5 இருக்கு, இங்க 0 இருக்கு, இது வகுப்படாது. அதே மாதிரி இந்த 2 இருக்கு, இங்க 0 இருக்கு, இதுவும் வகுப்படாது. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் எடுங்க. இங்க 3, 1, 5, 0 வகுத்தல் 30. 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 4, 3, 5, 5, மீதி 0 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வேணா டி செக் பண்ணி பார்க்கலாம். 2, 2, 4, 0 வகுத்தல் 30 அப்படியே கேன்சல் பண்ணா 7, 21, மீதி 14 வருது. அப்போ 3ஆல வகுப்படாது. ஸோ அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்னா 3150 மட்டும்தான் இந்த 3 நம்பராலையும் வகுப்படும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண் 4 மற்றும் 8ஆல் மீதி இன்றி வகுப்படும் கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.